ஸ்ரீராம ஜெயம். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு 4 நாயன்மார்கள் குரு பூஜை. இது மே மாதம் 2ஆம் தேதி மிகவும் சிறப்பாக கைலாசநாதர் திருக்கோவிலில் நடைபெற்றது. இந்த வைகாசி மூலத்துக்கு சிறப்பு என்னன்னா, அன்றைய தினம்தான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நிச்சயமாகி அந்த திருமணத்தில் பங்கேற்க வந்த மற்ற 3 நாயன்மார்களும் ஞானசம்பந்தரோட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த ஜோதியில் கலந்த ஐக்கிய நாளின்று முருகநாயனார். இந்த முருகநாயனார் பூக்களால் அர்ச்சித்து சிவபெருமான எப்பவும் பூஜித்து கொண்டே இருப்பாராம். பெரிய புராணத்தில் அவர் பூக்களால் பூஜை செய்யறத சொல்றாரு சேக்கிழார். கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முறுவல் நிலவு அறை கனக வரையிற் பன்னக நான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து 4 வகை மலர்களையும் தெரிந்து 6 கால பூஜைக்கும் மிக சிறப்பாக கொடுப்பாராம். அதை தவிர முருகநாயன்மார் திருப்புகலூரை சேர்ந்தவர். அங்கே ஒரு மடத்தை நிறுவி அங்கே சிவபக்தர்களுக்கு எப்பையும் தொண்டாற்றி வந்தாராம். அடுத்ததா திருநீலநக்க நாயனார் திருச்சாத்த மங்கையை சேர்ந்தவர். சியாத்த மங்கைன்னு இப்போ சொல்லப்படுகிறது. இவர் தன்னோட மனைவியோட அந்த திருத்தல அயவந்திநாதரை பூஜை செய்யும்போது சிலந்தி வலையால் ஏற்பட்ட பிரச்சனையும், அதுக்காக அவர் தன்னுடைய மனைவி மேலேயே கோபப்பட்டு திருக்கோவிலில் விட்டு வந்து அசரீரியாக சிவனோட அருள் பெற்று மீண்டும் மனைவியை சேர்த்து கொண்டாரு. அந்த திருநீலநக்க நாயனாருடைய ஐக்கிய நாளும் இன்று தான். அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஞானசம்பந்தரோட திருக்கல்யாணத்துக்கு ஆச்சாள்புரத்துக்கு சென்றிருந்தாரு. அடுத்ததா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் எருக்கத்தம்புலியூரை சேர்ந்தவர். சோழ நாட்டை சேர்ந்தது தான் இந்த தலம். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன் மனைவி மதங்க சூளாமணியோட சேர்ந்து திருத்தலங்கள் எங்கும் சென்று யாழில் சிவபெருமான இனிமையுடன் உள்ளம் உருக இசைத்து பாடுவாராம். மதுரையில் இவருடைய யாழ் தரையில் இருந்து சுருதி பிசகி போயிடும்னு சிவபெருமான் சொக்கநாதர் அசரீரியாக வந்து இவருடைய யாழுக்கு ஒரு பீடம் கொடுத்ததாக புராணங்கள் சொல்கிறது. இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருஞான சம்பந்தரோட பெரும் பக்தி கொண்டவர். அவருடைய பாடல்களுக்கு இனிமையான யாழ் இசை வாசிக்க வல்லவர். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரோட எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று பெருமான இன்னிசையில் வழிபட்டு வரும்போது திரு தருமபுரம் காரைக்கால் அருகில் உள்ள திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் அந்த பாடல் பாடும்போது அந்த சந்தத்துக்கு யாழால வாசிக்க முடியாம போனது நாம் அறிந்தது தான். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் திருநீலநக்க நாயனாரோட சமகாலத்தவர். அவரும் இந்த வைகாசி மூல நட்சத்திரத்தன்னைக்கு திருஞான சம்பந்தரோட ஜோதியில ஐக்கியமானவர் தான். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியாரும் திருஞான சம்பந்தரோட சென்று அந்த திருநீலநக்க நாயனார் இல்லத்துல தங்கியிருந்தத ஞானசம்பந்தர் தன்னோட பதிகத்திலேயே சியாத்தமங்கை பதிகத்துல குறிப்பிட்டிருக்காரு. சிவனடியார் திருக்கூட்டத்தில் கைலாசநாதர் கோவிலில் 4 நாயன்மார்களுக்கும் காலை சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது சங்கல்பத்தோட அர்ச்சனை மகா நிவேதியம் எல்லாம் மகா தீபார்த்தனையோட நம்ம இப்போ தரிசிக்கலாம். அடுத்ததா திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பற்றியும் சிந்திக்கலாம். சீர்காழியில் சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்த திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே சீர்காழி திருக்கோவிலில்
பார்வதி தேவி உமையம்மையுடைய ஞானப்பால் உண்டு தோருடைய செவியன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சாரு. அவர் பாடிய தேவாரத்தை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம். செந்தமிழ் ஞான சம்பந்தர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சந்தத்தில் சிறப்பாக பாடக்கூடியவர் ஞான சம்பந்தர். அவர் நடத்திய அற்புதங்கள் எண்ணில் அடங்காது. அதே மாதிரி அவர் எல்லா திருத்தலங்களுக்கும் சோழ நாடு, தொண்டை நாடு, பாண்டி நாடு, சேர நாடு எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று திருப்பதிகங்களை பாடியிருக்காரு. சடையா எனும்மாள் அப்படின்னு திருமருகல்ல பாடி பாம்பு தீண்டிய அந்த வணிகனை உயிர்ப்பித்தாரு. திருமயிலையில் பூம்பாவை அப்படிங்கிற பெண் நோய்வாய்ப்பட்டு இறந்திட்ட சாம்பலை கொண்டு மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை அப்படிங்கிற பாடலை பாடி அந்த பூம்பாவையை உயிர்ப்பித்தாரு. இந்த பதிகத்தில் திரு கபாலீஸ்வரருக்கு மயிலாப்பூரில் நடக்கிற அத்தனை விழாக்களையும் குறிப்பிட்டு பாடியிருக்காரு. திருவிழிமிழலையில் சிவபெருமான் மேலே தினந்தோறும் பதிகங்கள் பாடி பஞ்ச காலத்தில் பொற்காசை பெற்று அந்த திருஞான சம்பந்தர் மடத்தில் அன்னம் பாலித்து சிவத்தொண்டு ஆற்றியிருக்காரு. பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு 1256 பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தமே பெரிய புராணத்தில் 4287 பாடல்கள் தான். அதனால பெரிய புராணத்தை பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய திருத்தல யாத்திரை முழுவதையும் பெரிய புராணத்தில் காணலாம். சீர்காழியில் ஞானப்பால் உண்டு பதிகம் பாட ஆரம்பித்த ஞானசம்பந்தர் திருக்கோலக்கால தாளம் பெற்றுக்கொள்கிறாரு. ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு அங்கே அம்பாளுக்கு பேர். அதுக்கப்புறம் முத்து பல்லக்கு, முத்து சிவிகை எல்லாமே சிறு குழந்தை பதிகம் பாடி தலையாத்திரை செல்வதனால சிவபெருமானால ஞான சம்பந்தருக்கு அருளப்படுகிறது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இனிய நண்பர்களாக திருமறைக்காடு சென்று அங்கு வந்து பதிகம் பாடி அந்த மறைகள் சாத்திய கதவை திறந்ததெல்லாம் நம்ம அறிந்ததுதான். திருக்கொள்ளம்பூதூர் திருத்தலத்தில் வெள்ளம் வந்த முள்ளிவாய் ஆற்றில் ஓடக்காரன் மறுத்து கூட ஆளில்லாத ஓடத்தை கொட்டமே கமழும் அப்படிங்கிற பதிகம் பாடி கரை சேர்ந்து திருத்தலத்தை தரிசித்தவர் இந்த திருஞான சம்பந்தர். திருச்செங்கோட்டில் அருளிய அவ்வினைக்கு இவ்வினையாம்ங்கிற பதிகம் தொற்று நோய் நீக்க வல்லது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. பரமனை பணிந்தவர்களுக்கு கோளால நவகிரகங்களால ஒரு தொல்லையும் வராதுன்னு வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடி பாண்டிய நாட்டுக்கு சென்று மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் வேண்டுகோளுக்கு இணங்க கூன்பாண்டியனுடைய வெப்பு நோயை நீக்கி பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்து எழ செய்தவர் இந்த திருஞான சம்பந்தர். இவருடைய காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் சைவம் நலிந்து சமணமும் பௌத்தமும் தலையெடுத்திருந்தது. திருத்தளிச்சேரி என்ற திருத்தலத்தில் காரைக்கால் அருகில் இருக்கு. இங்க பௌத்த துறவிகளோட வாதிட்டு வென்றவர் திருஞான சம்பந்தர். மதுரையில் சமணம்
ஓங்கி இருந்தப்ப மங்கையர்க்கரசியார் வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆலவாய் சென்ற திருஞான சம்பந்தர் அங்க சமணர்களை எதிர்த்து அனல்வாதம் செய்தாரு, புனல்வாதம் செய்தாரு. தன்னுடைய திருநள்ளாற்று போகம் மார்த்த பொன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகம் மார்த்த தோல் உடையன் கோவண ஆடையின் மேல் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படிங்கிற பச்சை பதிகத்தை அனல்ல இட்டு அனல்வாதத்தில் வென்றாரு. சமணர்கள் எழுதிய அஸ்தி நாஸ்தி ஓலைகள் அந்த நெருப்புல எரிந்து போயின. அதே மாதிரி புனல்வாதத்திலையும் திருஞான சம்பந்தருடைய பதிகம் வென்று திரு ஏடகத்தை சென்றடைந்தது. திருவேடகம் தலம் இப்பயும் புகழ்பெற்ற தலமாகும். இப்ப நம்ம இந்த கைலாசநாதர் திருக்கோவில்ல திருஞான சம்பந்தர் உற்சவ மூர்த்திய திருவீதி வலத்துக்கு எடுத்து போறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த புனல்வாதத்தை பத்தி பார்ப்போம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படிங்கிற திருக்கடை காப்ப பாடி புனல்வாதத்துல பங்கு பெற்றாரு. சிறப்பு என்னன்னா, வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்னப்ப கூன்பாண்டியன் தன்னுடைய கூன் நிமிர்ந்து நின்ற சிறு நெடுமாறனாக ஆனதாக வரலாறு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்களை 3 திருமுறையா தொகுத்திருக்காங்க. முதலாம் திருமுறையில 136 பதிகங்கள், 2ஆம் திருமுறையில 122 பதிகங்கள், 3ஆம் திருமுறையில 126 பதிகங்கள் இடம்பெற்றுள்ளன. இவரு ரொம்ப அதிகமா அடுத்தடுத்து தலங்களுக்கு சென்று பாடல்கள் எழுதும்போது அவருடைய தந்தையார், நான் தினந்தோறும் பாராயணம் செய்யற மாதிரி எனக்கு ஒரு பதிகம் சொல்லு அப்படிங்கும்போது, ஓரொரு ஆயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஓர் விண்முதல் பூதலம் அப்படிங்கிற பிரம்மபுரீஸ்வரர் மேல அருளப்பட்ட பதிகத்தை கொடுத்தாராம். இந்த ஒரு பதிகம் பாடினாலே ஞானசம்பந்தருடைய அனைத்து பதிகங்களையும் பாடிய பலன் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிகம் திருவெழு கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தர் திருமாலை மாற்று, திருமொழி மாற்று, திரு ஏகபாதம், திருவெருக்குறள், திருவிராகம் அப்படிங்கிற பதிகங்கள்லாமும் பாடியிருக்காரு. திருவீதி வலம் ஞானசம்பந்தர் வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். திருவோத்தூர், காஞ்சிபுரம், திருக்காலத்தி, திருவொற்றியூர் ஆகிய தொண்டை நாட்டு தலங்கள்லையும் ஞானசம்பந்தர் பதிகம் செஞ்சிருக்காரு. திருவோத்தூர்ல பூத்தேர்ந்தாய்ங்கிற பதிகம் பாடி ஆண் பனைய பெண் பனையா மாற்றினதை நாம் அறிவோம். இப்படி திருத்தல யாத்திரை செய்து பதிகங்கள் பாடி வந்த திருஞான சம்பந்தர் 16 வயது அடைந்த போது அவருடைய தந்தை சிவபாத ஹிருதயர் வேத நெறிப்படி வேள்வி செய்யணும்னா திருமணம் அவசியம், அதனால ஞானசம்பந்தருக்கு திருத்தல யாத்திரை சென்று எல்லா தலங்கள்லையும் திருக்கடை காப்பு பாடி சைவ நெறி தழைத்தோங்க செஞ்ச ஞானசம்பந்தருக்கு அவருடைய 16வது வயதுல தந்தையார் சிவபாத ஹிருதயர் திருமணம் செய்ய நிச்சயிக்கிறாரு. வேத நெறிப்படி வேள்விகள் செய்ய திருமணம் அவசியங்கிறதுனால திருநல்லூர் பெருமணம் திரு நம்பியாண்டான் நம்பி அவருடைய மகளை திருமணம் செய்ய நிச்சயித்து இப்ப ஆச்சாள்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநல்லூர் பெருமணத்துல திருஞான சம்பந்தருடைய திருமணம் நடைபெறுகிறது. மணமகளை தாரை வார்த்தவுடன் அக்னியை வலம் வந்த ஞான சம்பந்தரும் அந்த திருமண கூடத்துல இருந்த ஞான சம்பந்தரின் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் திருவுளப்படி அசரீரி வாக்குக்கு இணங்க பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற நமச்சிவாய பதிகத்தை பாடி ஜோதியில் ஐக்கியமானாங்க. திருமணத்தில் கலந்து கொண்ட மற்ற நாயன்மார்களும் திருநீலநக்க நாயன்மார், முருக நாயன்மார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயன்மார் ஆகியோரும் அந்த ஜோதியில ஐக்கியமானாங்க. திருஞான சம்பந்தருடைய ஐக்கிய நாளான இன்று இந்த சிவனடியார் திருக்கூட்டத்தினர் ஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்ப பாடிக்கொண்டு கோவிலுடைய பிராகாரங்களை வலம் வந்து ஞான சம்பந்தர் ஐக்கியமாகிற காட்சிய இப்ப நம்ம காணும் பேரு பெறலாம்.
மிகு கரியது வழிகொடு தனகடி வழிபட மகனிட கணிகணபதிவன அருளி நன்மை கொடை அடிவினர் வழியில் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்தவியானழி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்ட பதம் போற்றி ஒளிமணி திருவாத ஊர திருத்தால் போற்றி மகிழ்ந்த மல்லீரரும் மன்றி விளங்கு அலை ஓட்டில் உன் மகிழ்ந்து மலிதே அண்ணாமலை அண்ணல் காரன் வழி தொழுகே வழி தொழுவாரண புகழே மரபம் சிலை கரணம் மிகு மனை கொண்டு அருவி அரசம் அண்ணாமலை அண்ணல் புறவம் கடை உலகும் புறமாவது போரார் புறவம் பெரும் புனல் அண்ணாமலை பிறசேர் கடல் நஞ்சை சடையார் குணமுடைய 11 மிகு சின இடமடை தருடைய பல்விடை செய்வரும் அவனுரை இடமடி தரும் மறைமுறை உணர் மறையவர் நிலை திருவிழலையே உடையவன் மறைமுறை உலகவை தரும்
சரிதலை கொடுப்பி தொழில் மணி நிகழ்த்துவருடைய உடல் முதிகவர் அடியவர் மிக அருளிய புகழுடை இறை உரை பறிப்புணல் அடிகடல் புரை கருவிய புவி திகழ் கொடையின செறிவோடு திகழ்த்தருமிடலையே நல்குமே நீர் பூசினே சடையினே மணிகொள் மிடலினே அணிகொள் மிடலையே பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர் கண் வாடி சம்பந்தன் திருநீலகண்டம் திருமதியில் 18வது திருமருகல் கடையாய் என்னும்
திருமணத்தில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் தொட்டுக்கிட்டு அழுகுறாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாருமே புருஷன் முன்னாடி தொட்டுக்க மாட்டாங்கங்கிறதுக்கு சரி நம்ம திருமணம் உதாரணம். அப்போ அந்த ஊரில் அந்த பொண்ணு தொட்டு கூட என்னால் அழுவ முடியலையா மாமான்னு சொல்லிட்டு அழுவுது. அப்போ இறைவா அது இறைவனை திருமருகள் இறைவனை நோக்கி அழுவுது. அப்போ அழுது அது கண் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு தான் இவர் சொல்கிறாரு. சடையாய் என்னுமா சரணி என்னுமான்னு அழுகுறா, விடையாய் விடையை வச்சிருக்கிறியாடான்னு அழுகுறா, வெறுவா விழுமால் மடையார் குவலை. அந்த அழுகுறதை சொல்லிவிட்டு இவர் குளத்தை பற்றி சொல்கிறாரு ஞானசம்பந்தர். மடையார் குவலை மலரும் மருதல். அதாவது அங்கே ஒரு குட்டையில் எப்படி குவளை மலர் எப்படி பூத்து இருக்குதோ அது மாதிரி அது நைட்டெல்லாம் அழுது அவள் கண் அழுது பூத்து போயிருக்குங்கிறதுக்கு உவமை அது. அந்த வார்த்தையை அங்கே கொண்டாந்து ஞானசம்பந்தர் வைக்கிறார். அவள் கண் அழுது பூத்து இருக்குன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம். அதுக்கு உவமை அந்த குளத்தை சொல்லி மடையார் குவலை மலரும் மருதல் உடையாய் தகுமோ இவள் ஊர் மெலிகா. அந்த அளவுக்கு மெலிஞ்சு போய் உன்னை பார்த்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லா பாட்டிலும் உணவும் இருக்குது. அடுத்தது சிறப்பள்ளி சிறாப்பள்ளி செம்பொன்பள்ளி திருநள்ளி பள்ளி சேமகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் இறைப்பள்ளி சக்கரமார் உரைப்பாலடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மலரின்றி உண்ணி நின்றே வேலூர் விளமர்ந்தூர் காதலித்தானவன் சேர்மதியே மணவன் வித்தரத்தூர் மாதரரு மதியூர் திருக்கூடலில் ஆராயும் இனவன் சடையான் குடி சுத்தங்குடி வேதி குடி குணசூர் குருத்தங்குடி தேவன் குடி வருமோ அத்தங்குடி தங்குவன் குடியும் மலங்குடி துறந்த தண்ணி மலர்மையோடும் கூட நெடுங்காலம் உறைவிடம் என்று சொல்லார் புத்தர் புறங்கூடிய
இடரினும் தரினோ எனதுரு நோய் தொடரினும் குணங்கள் தொழுதெழுவேன் கடலமுதோடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய ஏரியனே காலமுகில் மூடும் இருள் ஈல விரிதான கையிலாய மலையே குற்றரது மத்தியது மற்றொரு ஒற்றையிடையம் செற்றரையில் முற்றதுமையற்றவர்கள் நற்றுடைவன் குற்றநகர்தான் குற்றமணி பெற்ற தொழில் குற்றமொழி குற்றமிழதெற்றனவினார் கற்றவர்கள் தோற்றகையில் முற்றும் மொழி பெற்றகையிலாய மலையே இந்த வரை தங்கர செங்கரிலை கொண்டு மலர்தூய் முழவாய் திங்களிருள் தொங்க ஒளி திங்களிரு துங்களோடு தங்க வயலே கங்கையொரு கொம்பு கடை எங்களை கண்டு கையிலாய மலையே முடிய சடை பிடியதொரு மடிய மழு உடைய செடி உடைய தலையில் வெடிய விழி கொடிய கொடிய குரலுடைய அடிய துணிய Yeah.
கசிந்து கண்ணீர்